சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனல் ரோகிணி சப்ஸ்கிரைப் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் கிரிஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு ஒவ்வொரு அம்மா நான் சப்ஸ்கிரைபும் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, என்ன ஐஸ்கிரீம் தானே, இப்போ வேண்டாம், உனக்கு ஆல்ரெடி கோல்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் வேற ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே உங்களுக்கு ஒரு பாப்பா பிறக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டக்காகி நிற்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அப்புறம் டக்குன்னு திரும்பும்போது கிரிஷ் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அம்மா அவங்க வயிற்றில் பாப்பா வளருது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் உண்மைதான், உனக்கு என்ன பாப்பா வேணும், தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த பாப்பா இருந்தாலும் பரவாயில்லம்மா, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த பாப்பாவுக்கும் அப்பா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த பாப்பாவுக்கு அப்பா இருக்குது, உனக்கு அந்த மனோஜ் டாடி தெரியும்ல, அவர் தான் இந்த பாப்பாவுக்கு அப்பா, அவர் உனக்கும் அப்பா, இந்த பாப்பாவுக்கும் அவர் தான் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கிரிஷ் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவர் தான் அப்பாவாக இருந்தால் எனக்கு அந்த அப்பாவும் தேவையில்லை, இந்த பாப்பாவும் தேவையில்லை, அவர் என்கிட்ட எப்பவும் பாசமாகவே பேச மாட்டார், என்னை திட்டிக்கிட்டே இருப்பார், அதுவும் இல்லாமல் உன்னையும் அழ வச்சுட்டு இருப்பார், அவர் நமக்கு தேவையில்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண மடியில் உட்கார வச்சு எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க. இல்லை நீ அவர் கூட பழகுனா சரியாயிடும்டா, அவரை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது, அவர் உண்மையாகவே ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் கிரிஷ் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா, அவர் தான் டேடினா எனக்கு டேடியே தேவையில்லை, இந்த பாப்பாவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய், ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுற, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ நாளைக்குடி நீ இதை அவன்கிட்ட மறைப்ப, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனுக்கும் எல்லாமே தெரிய தானே வரும், அப்போ நம்ம எதுவுமே சொல்லாமல் திடீர்னு எதனா எடுத்துகிட்டு வந்து இதுதான் உன் தங்கச்சி இதுதான் உன் தம்பின்னு சொன்னோம்னா அவன் எப்படி ஏற்றுக்குவான், அந்த குழந்தைய அவன் வெறுக்க தான் செய்வான், அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஆல்ரெடி நீ நிறைய பொய்ங்களை சொல்லி சொல்லி உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்ட, இதுக்கப்புறமா அந்த மாதிரி நீ சொன்னீன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா என்னை குத்தி காட்டுறியா அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. குத்தி காட்டுறதுக்கெலாம் இல்லடி, நீ இதுக்கப்புறமாவது எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அவங்ககிட்ட சொன்னால் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவான், இப்போத்துலேருந்து ஏற்றுக்குவான், இல்லைனா அந்த குழந்தை மேலேயுமே அவன் வெறுப்பை தான் காட்டுவான், அந்த வெறுப்பு நாளடைவில் உன் மேலேயும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணியும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிக்கிறாங்க. இவன் நல்லபடியாக மாறணும்னா அது மனோஜால் தான் முடியும், மனோஜ் மாப்பிள்ளையால் தான் முடியும், அவர் இவன்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டாலே அவன் கொஞ்சம் நல்லபடியாக ஆயிடுவான்னு நான் நினைக்கிறேன், நீ முதல்ல இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பாசத்தை உருவாக்கு, அப்போ தான் வரப்போகிற குழந்தை மேலே இவனும் பாசமாக இருப்பான், உன் மேலேயும் பாசமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணியும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னதை கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி உடனே மனோஜை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அவரோட ஷோரூமுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட கிருஷை பற்றி கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் வராரு. மனோஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா, இல்லை கிருஷை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, அப்போ அவனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க. இல்லை இப்போல்லாம் அவன் ஸ்கூலில் சரியாகவே இல்லைன்றாங்க, ரொம்ப அடம் பண்ணுறான், ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறான், எனக்கு அவனை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இப்போ அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ அவன் கூட டெய்லியும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி பண்ணினா அவன் கண்டிப்பாக சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவன் யார் எனக்கு முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த குழந்தைக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அதை இன்னும் ஒத்துக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இது உன் குழந்தை தான், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு தெரியாமல் நடந்தது, எதிர்பாராமல் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதிர்பாராமல் நடந்ததாக இருந்தாலும் அது உன் குழந்தை தானே, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, அது என் குழந்தையாவே இருந்தாலும் நான் உன் கூடயும் அந்த குழந்தை கூடயும் வாழ்ந்தாவணுன்ற கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் கோர்ட் சொல்லாது, அது என் குழந்தைன்னு தான் உன்னால் நிரூபிக்க முடியும், ஆனால் நான் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணுன்றதை அதை நான் தான் முடிவு பண்ணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி கிட்ட சொல்கிறாரு. ரோகிணி பார்த்தீங்கன்னா, அது குழந்தை பிறக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீ அவன் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீ அவனுக்காக உன்னோட டைமை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, நானா வெட்டியாவா இருக்கேன், டெய்லி அவன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உன்னை ஒரு நாள் ஃபுல்லாக அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லலை, ஒரு நாளைக்கு 1 ஹவர் தான் நான் வந்து அவனுக்காக உன்னை டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, அப்படியா சரி அப்படி பண்ணணுன்னா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. நான் அவன் கூட பழகணுன்னா நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்குறாரு மனோஜ். சரி என்ன தான் சொல்லு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னோட குழந்தைய நீ அபார்ட் பண்ணிவிடு, உன் வயிற்றில் வளர குழந்தைய அழிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நீ அந்த குழந்தைய அழிச்சிட்டு நான் ஒத்துக்கிறேன், நான் இந்த இவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற, அந்த குழந்தைய பெற்றுக்கிட்ட உனக்கும் எனக்கும் கஷ்டம், நீ உன்
வாழ்க்கைய பார்க்க முடியாது. நான் என் வாழ்க்கைய பார்க்க முடியாது. தயவு செஞ்சு அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு. அபார்ஷன் பண்ணிட்டு நீ உன் வாழ்க்கைய பாரு. உனக்கு எவ்வளோ வேணுமோ கேளு நான் குடுத்துடுறேன். செட்டில் பண்றேன்." அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மனோஜ் சொல்றாரு. ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. "நீ இவ்ளோ கேவலமா நடந்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கல. நீ இந்த மாரி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல." அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது இவன் பேசல. இவங்க அம்மா சொல்லி தான் இவன் இதெல்லாம் பேசுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெனச்சு பார்க்குறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா, "நீ இத ஒத்துக்கிட்டீன்னா, நான் நீ சொன்னதுக்கு ஒத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, "நம்ம இத ஒரு ட்ரம்ப் கார்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இவன்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட "சரி நான் யோசிக்கிறேன். நீ முதல்ல கிறிஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. ரோகிணி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்க்குறாங்க. "கண்டிப்பா இந்த குழந்தைய நான் அழிக்க மாட்டேன் மனோஜ். நீ நான் அந்த குழந்தைய அழிப்பேன்னு மட்டும் நினைக்காத. உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே உறவு இந்த குழந்தை தான். இந்த குழந்தைய வச்சு தான் நான் உன் கூட சேர்ந்து வாழ போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசுல நினச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவ தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. "அம்மா எனக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா, நான் வயித்துல வளர்ற குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லிட்டேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அது யார் குழந்தையோ, எந்த குழந்தையோ அது அபார்ஷன் அவ பண்ணா என்ன? பண்ணலன்னா நமக்கு என்னடா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா, அந்த குழந்தையால தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை. அந்த குழந்தையே இல்லன்னு ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா. ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிரும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா சொல்ற? சரி அதுக்கு அவ ஒத்துக்கிட்டாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஒத்துக்கிட்டாம்மா அப்படின்னு சொல்றாங்க. "அவ எப்புட்றா ஒத்துக்கிட்டா? ஏதாவது பணம் கிணம் எக்ஸ்ட்ரா கேட்டாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லம்மா. அந்த கிரிஷ்" அப்படின்னு கிரிஷ்ஷ பத்தி சொல்ல வருவாரு. உடனே பார்த்தீங்கன்னா வாய மூடிடுவாரு. "நம்ம இத சொன்னோம்னா அம்மா அதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. வேற எதையாவது சொல்லி சமாளிப்போம்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா அவ குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா. அந்த குழந்தைய அபார்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டா. அதனால கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்டா. உனக்கு சீக்கிரமே ஒரு பொண்ண பார்க்க ஆரம்பிச்சுருவேன். ஒரு கல்யாணத்த பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா அதான் எல்லாமே ஆல்ரெடி ஆயிடுச்சம்மான்னு" சொல்றாரு. "என்னடா சொல்ற?" "இல்ல இல்லம்மா, டிவோர்ஸ்க்கு எல்லா வழியும் வந்துடுச்சுல்ல. அததாம்மா சொன்னேன்." "சரி சரிடா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனா மேல பார்த்தீங்கன்னா, ரூம் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மேஸ்திரி வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு, "சரிம்மா கொஞ்சம் பொருள்லாம் நம்ம இப்போ இறக்க வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் உள்ள வர முத்து பார்த்தீங்கன்னா, "அக்கா கொஞ்ச நாளு ஒரு 2, 3 நாளு இல்லாட்டி ஒரு 1 வாரம் போல கொஞ்சம் தள்ளி போடுங்க்கா. வீடு இப்போ கட்ட ஆரம்பிக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, "ஏன்பா மழை காலம் வேற ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா." அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா எதனா பண பிரச்சனையா? எதுக்கு இப்போ நீ வீட்டு வேலைய நிப்பாட்ட சொல்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவும் கேட்குறாங்க. "இல்லப்பா, மேலே ஒரு ஃப்ளோர் கட்டணும்னா நம்ம பர்மிஷன் வாங்கணுமாமே. நம்ம எதுவுமே வாங்கல. சரி கட்டணும்னு முடிவு பண்ணோம். கையில காசு வந்துச்சு. டக்குன்னு மேஸ்திரியை கூப்பிட்டு நாங்க பாட்டுக்கு எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பர்மிஷன் வாங்கணுன்றத ஞாபகம் இல்லப்பா, மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா, "ஆமாண்டா, நாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது கூட பர்மிஷன் வாங்கி தான் கட்டுனோம். நீ வாங்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லப்பா வாங்கலப்பா." அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "அது வாங்க எவ்வளோ நாளுங்க ஆகும்னு?" கேட்குறாங்க. "இல்ல மீனா, ஒரு 4, 5 நாள்ல வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்காக எல்லாமே குடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா இன்னும் அவங்க சொல்லல. ஒரு டேட் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அன்னைக்கு போய் அங்க வேற பார்க்குற மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "இந்த உலகத்துல 1008 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நாம மேல வீடு கட்ட போறதையா பார்க்க போறாங்க?" "என்னது நாமளா? சரிடாப்பா, நீ தான் கட்டுற. அத வந்தா யாராவது பார்க்க போறாங்க? நீ கட்டுறத கட்டேன்டா. பர்மிஷன் வரும்போது வரட்டும். அதான் அப்ளை பண்ணிட்டல." அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "அதானே உன் குறுக்கு புத்தி உன்ன விட்டு போவாதே." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவியும் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. பர்மிஷன் இல்லாமலாம் நம்ம கட்டக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் அதே தான் சொல்றாங்க. "பர்மிஷன் இல்லாம நான் கட்டுறது, நாளைக்கு எவனா வந்து இடிச்சுட்டு போவான். அப்புறம் யார்றா அதெல்லாம் சமாளிக்கிறது?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கட்டுற." அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க. "எப்பா சாமி, நீ என்ன ஆள விடு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா, "பர்மிஷன் வாங்கி கட்டுறது தான் நல்லது முத்து." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மேஸ்திரியும் பார்த்தீங்கன்னா, "எவ்வளோ பேர் வீட்ல நான் இதுவரைக்கும் போய் கட்டியிருக்கேன் 2, 3 இடத்துல. ஆனா யாருமே இந்த மாரிலாம் பர்மிஷன் வாங்குனதில்ல. அதுக்காக வெயிட் பண்ணதும் இல்ல. பரவால்ல தம்பி, நீங்க நேர்மையா இருக்கீங்க எல்லா விஷயத்துலயும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மீனாவும் பார்த்தீங்கன்னா, "ஆமாங்க, நம்ம பர்மிஷன் வாங்கிட்டே கட்டலாம். நீங்க அதுக்காக விசாரிங்க. எப்போ அதெல்லாம் குடுப்பாங்க." அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா, "சரி நான் விசாரிக்கிறேன். நம்ம ஒரு நாள் அங்க போயிட்டு வர மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேஸ்திரியும் அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனோஜ் காமிக்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா, கனகா வீட்டுக்கு வராங்க. கனகா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாகிட்ட நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. உடனே அவங்க கனகாவ கூப்பிடுறாங்க. "ஆன்ட்டி, நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா, நீ என்கிட்ட பேச வந்திருக்க சரி. ஆனாலும் இங்க வந்து உன் பொண்டாட்டிய நீ பார்க்காம போறது சரியில்லல்ல. அவளுக்கு தெரிஞ்சா ஏம்மா என்கிட்ட சொல்லணும்னு என்ன தானே கேட்பா." அப்படின்னு கனகாவ கூப்பிடுறாங்க. "கனகா இங்க வா. உன்ன பார்க்க யார் வந்திருக்காங்க பாரு." அப்படின்னு சொல்றாங்க. கனகா மனோஜ பார்த்தோனே, "ஹஸ்பண்டே, நீ தான் வந்திருக்கியா? சரி." அப்படின்னு பக்கத்துல போய் உக்காந்துட்டு, "அன்னைக்கு நம்ம பார்க்குக்கு போனோம்ல, அங்க திரும்பவும் போலாமா?"
அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, பார்க்குக்கா? இல்ல நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். அங்கே ஏதோ கிளீனிங் பண்ணிட்டுருக்காங்க. 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அது அவங்க பார்த்தீங்கன்னா, கனகா பார்த்தீங்கன்னா, சரி நம்ம பீச்சுக்கு போலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. என்னது பீச்சுக்கா? வேணாம் கனகா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சரி போ நீ மாப்பிள்ளைக்கு போய் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கனகா பார்த்தீங்கன்னா, சரி நீ யோசிச்சு வை நம்ம எங்கே போகலான்னு சொல்லிட்டு, நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனகா சாப்பிட எடுத்துட்டு வரதுக்காக உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, மனோஜ் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, எனக்கு கண்டிப்பாக சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் ஆண்டி. என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டேன். அவங்க டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க, ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யமும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.